அவங்களால ஓடித்துங்கிறது சத்தியம். அதுக்கெல்லாம் மீறி பேனா எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எழுத்து நடிகனா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ப்ரொடியூசிங் லைனு நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது அதுக்கு வேற ஒரு பரிமாற்றத்தையும் வேற ஒரு கௌரவத்தையும் கொடுக்கும். அதை நான் கண்ணால இப்ப பார்க்கிறேன். ஹீரோ மிகப்பெரிய மாஸ் ஹீரோன்னு சொல்றதை விட ஒரு புனிதமான நல்ல மனிதர். என்னோட விளையாடுவாரு, சின்ன பையனா இருக்கனால என்னோட வயிற்ற வந்து அலைட்டு குத்துவாரு, என்னை வந்து அப்படியே பின்னாடி வந்து கண்ணை மூடுவாரு. அந்த காலத்துல வந்து சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார், ஜெமினி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார்னு ஒரு 4-5 பேர் தான் சொல்லப்பட்டது. இந்த காலம் வந்து அடுத்தது ரஜினி சார், கமல் சார் வரும்போது கொஞ்சம் விரிவாக்கம் அதிகமாகும். இவர் சொல்ற மாதிரி, ரஜினி சார் சொல்ற மாதிரி எங்களை எல்லாரையும் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. கமல் சாரை வந்து இங்க வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் இதுல இருக்காரு. மைனா படம் வித்தார்த்தோட பேர், அந்த கேரக்டர் பேர் வந்து எமகுஞ்சி சார். ஆமா, அவர் பேர் எமகுஞ்சி. நான் போய் எமகுஞ்சி சார்னு கூப்பிடுவேன். அப்ப அந்த சார்னு கூப்பிடுறது அவங்க ஏன்னா அவர் ஒரு ரவுடி பையங்க. தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் பரமேஸ்வரா இறைவா, ஆணவ பேய்களாக ஆடுபவர்களை எல்லாம் ஆட்டி அடக்கி வைக்கும் தலைவா. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க, சந்தோஷம். இந்த உலகத்துல என்னோட குலதெய்வத்துக்கும் என்னோட உபாசகம் நான் செய்யக்கூடிய என்னோட அம்பாளுக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை ஆரம்பிப்போம். கண்டிப்பா. எனக்கு உங்களை பார்த்தனுமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவர் அவர் தானே அப்படின்னு டவுட் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது 90s கிட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கும் சார். இப்ப 2K கிட்ஸ் சொல்றாங்க கொரியன் சீரிஸ் அது இதுன்னு சொல்றாங்க. 90s கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு சீரீஸ்னா கனா காணும் காலங்கள். அதுல உங்களுடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எஸ், கிஷன் சொல்லிட்டு அருமையா பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நிறைய உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் ரொம்ப தேங்க்யூ. நான் என்னுடைய முன்னாடி காலத்துலலாம் அந்த கணக்காணும் காலங்கள் பார்த்து தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்கு நன்றிகள். நல்லா இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி நம்ம பேசலாம். கண்டிப்பா. அதுல ஒரு லுக் இருந்தது. இப்போ ஒரு நடிகருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷம்னா, நம்ம நடிச்ச கதாபாத்திரத்தை காலங்கடந்து சொல்றாங்கல்ல அப்படின்றதுதான் சந்தோஷம் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றளவும் அந்த கேரக்டரை சொன்னா நீங்க தான் டக்குன்னு ஞாபகம் வருவீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த கனா எப்படி கிடைச்சதுங்கிறது என்னோட மிகப்பெரிய பிளெஸிங், பிரார்த்தம், அம்மாவோட ஆசீர்வாதம், அம்பாவோட ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அது வந்து விஜய் டிவியில ஃபிக்ஷன் ஹெட்டான ரமணகிரி வாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்தவரோட கண்ணுல நான் பட்டுட்டேன். ரமணா சார், அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லக்குன்னு சொல்லலாம். அதனால எனக்கு அந்த கனா கிடைச்சதே தவிர்த்து என்னோட தம்பி ராகவன் புலி இந்த இதுல கூட சிங்கிள் பசங்களோட கூட பண்ணிட்டு இருக்கேன். அவரு கூட ஒரு வார்த்தையில ஒன்று சொன்னாரு, கனாகாலங்காலங்கள் எங்களால ஓடிச்சான்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா கனாகாலங்காலங்கள் வந்து பாண்டி, பச்சை, இர்ஃபான் இவங்களாலதான் ஓடிச்சு. ஆனா அதுதான் சத்தியம். பூவோட சேர்ந்து நாறு மலர்ந்தா மாதிரி நாங்க உடனே என்ட்ரி ஆனோம் எங்க செட்டு. அதனால எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கெல்லாம் மீறி அவங்களால ஓடித்துங்கிறது சத்தியம். அதுக்கெல்லாம் மீறி பேனா எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கு ரமணகிரி வாசன் சாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் சரிமா, இன்னைக்கு நான் வந்து வீனஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி அந்த கம்பெனியில வந்து மூவி விங் அப்படிங்கிற மூவி விங்ஸ்ல வந்து நான் வந்து லைன் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கேன். இட்ஸ் மை மெயின் ஜாப் ஆக்சுவலி. அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவோட சொந்த அக்கா பையன் அந்த ப்ரொடியூசர். அவரு கோட்டீஸ்வர ஜெய் கணேசன் என்னோட அண்ணா. அவருக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இன்னைக்கு நான் உணவு கொள்றேன், இன்னைக்கு நான் வெளியில போகும்போது நீங்க அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்களா, நீங்க அந்த ப்ரொடக்ஷன் லைன் ப்ரொடியூசரா, சரி நடிகனா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த ப்ரொடியூசிங் லைனு நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது அதுக்கு வேற ஒரு பரிமாற்றத்தையும் வேற ஒரு கௌரவத்தையும் கொடுக்கும். அதை நான் கண்ணால இப்ப பாக்குறேன். அதுக்கு எங்க அண்ணாக்கு ரொம்ப, கணேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால இந்த கணாக்கும் அப்புறம் நான் பலேபாண்டியா ஏஎல் விஜய் சாரோட படம் தெய்வ திருமகன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடலான கேவி ஆனந்த் சாரோட கிரியேஷன்ல வந்தக்கூடிய ஒரு படம் கோ படத்துல ஒரு அருமையான சாங் அகநகநக சிரிப்புகள் அடடா இகநகநக அதுல தாக்கவே துடிக்குதே நெஞ்சம்னு நம்ம ஒரு பல்லு இது பண்ணிட்டு கண்ணாடி முட்டியடி போட்டு நான் வருவேன். இன்னைக்கு அந்த இது கூட இப்போ இதுல வைக்கப்படுது. அதே மாதிரி தெய்வ திருமகள்ல பாத்தீங்கன்னா சந்தானம் சார் அந்த ஹோட்டல்ல தரப்பாரு. அப்ப நம்ம நிப்போம். என்னோட பல்லு சிங்க பல்லோட அப்ப இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டு பாத்தீங்கன்னா படத்துல அந்த மண்வெட்டி பல்லம் அந்த மண்வெட்டி பல்லம் தான் மூர்த்தி என்னன்னா இந்த ஜேசிபி பல்ல மூர்த்தி இல்லையா அப்படின்னு ஒரு தேட்டரே சிரிக்கும். ஆக்சுவலா அந்த டைலாக்குக்கு நம்மளுக்கும் சம்பந்தம் இல்ல. காமெடி பண்ணது சந்தானம் சார். ஆனா ரிலேட் பண்றாங்க. நம்ம நின்னதுனால அது கிடைச்சது பாத்தீங்களா. அது டஃப் அண்ட் டப். அதுவே யாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது. என்ன எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க தெய்வ திருமகளை நீங்க என்னப்பா மத்த 3 பேர் பேசினாங்க, நீங்க என்ன ஒரு டைலாக் கூட பேசல. நான் டஃப் அண்ட் டப். அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ரியாக்ஷன் கிடையாது. ஒரு மண்ணு மாதிரி நிக்கிறதுல ஒரு கேரக்டரா தான் அதுவுமே ஒரு நடிப்பு தான். அது ஒரு நடிப்பு. அதுதான் நம்ம அதுலயே ஸ்கோர் பண்ணவர் நம்ம விக்ரம் சார் இருந்தார். அதனால அது இப்போ வரும்போது நம்ம என்ட்ரி சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாரும் ஒவ்வொரு டைலாக் சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணுவாங்க. பேர் சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கையில குழந்தையோட இருக்கும்போது கிருஷ்ணா அப்ப நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு ட்ரையல் இது பார்க்கும்போது மானிட்டர் பார்க்கும்போது நான் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு யாராவது பண்ணோம்னா அதை எடுத்துக்க மாட்டாங்களேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டேக்ல சஸ்பெண்டர் இப்படி பண்ணிட்டு அதில் ரியாக்ஷனை பண்ணிட்டு போயிட்டு டிரெக்டர் கேள்வி கேட்டார், ஏன் இது பண்ண, இது நீ ஏன் பண்ண, மானிட்டர்ல பண்ணலையே அப்படின்னு. உடனே விக்ரம் சார் சப்போர்ட் பண்ணார். டிரெக்டரும் ஒன்றும் அதை ஒன்றும் ஏன் பண்ணன்னா ஒன்றும் அவருக்கு ஒரு எரிச்சல் கிடையாது. பட் என்ன இருந்தாலும் ஒரு கிரியேட்டர் சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்பாங்க, போகக்கூடாதுன்னு ஒரு இது. அதை விக்ரம் சார் உடனே விஜய் நல்லா இருக்கு விஜய், அது என்ன பண்ணாம காட்டு அப்படின்னாரு. மானிட்டர் நல்லா இருக்கு விஜய், குட், சூப்பரா பண்ண. போஸ்டர்ல கூட நான் இப்படி கையை வச்சிருப்பேன், நீங்க இப்படி தெய்வ திருமகளை போட்டீங்கன்னா இப்படிதான் கையை வச்சிருப்பேன். அது நானே பண்ணது. நல்லா இருக்குடா, சூப்பர்ரா அப்படின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால எனக்கான ஒரு இடத்தையும் எனக்கான ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஒரு நல்ல ஹீரோ, மிகப்பெரிய மாஸ் ஹீரோன்னு சொல்றதை விட ஒரு புனிதமான நல்ல மனிதர்னு சொல்றேன். என்னோட விளையாடுவாரு, சின்ன பையனா இருக்கிறதுனால என்னோட வயிற்ற அதை இப்படி குத்துவாரு, என்னை அப்படியே பின்னாடி கண்ணை மூடுவாரு. ஒரு மாதிரி ஒரு குழந்தைகிட்ட எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி எனக்கு ஜுரம் வந்துருச்சு ஸ்பாட்ல. அப்போ எங்க அப்பா கூட வந்திருந்தார். ஊட்டியில குளூர்ல ஜுரம் வந்துருச்சு. டிசம்பர்ல போனோம். அப்ப என்னன்னா அப்போ எங்க அப்பா ஓடி எனக்கு கம்பளியை கொடுப்பாரு ஷார்ட் இல்லாத சமயத்துல. அப்போ விக்ரம் சார், ஏன்பா ஓடி வரீங்க, பையனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஓடி வராதீங்க, பொறுமையா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், இதனால நீங்க இது பண்ணாதீங்க, அவனுக்கு உடம்பு முடியல நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவர் அந்த ஸ்பாட்ல படுத்துட்டு இருந்தாரு கட்டில். அந்த கட்டில்ல அவர் எழுந்து என்னை படுக்க வச்சு போத்தி விட்டார். இது ஒரு நடிகனா இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ செய்யக்கூடியாத ஒரு விஷயங்கள். ஸோ அது அவரோட விஷ்ணு விஷால் பலேபாண்டியா தான் முதல் படம். விஷ்ணு விஷால் நல்ல ஒரு நண்பராகும், நம்மளாம் பிரதர்ஸ் மாதிரி தான், அவருக்கு நம்மளுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. விக்ரம் சார்னா சீனியர், இவர் அப்படி கிடையாது, இவர் நல்ல ஒரு. ஆமா, அதே மாதிரி திருமணம் என்னும் நிக்கா ஆஸ்கர் பிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். அதுலயும் அரவட்டை அடிச்சுக்கிட்டே எனக்கு என்ன யாருக்குமே அடையாளம் தெரியாது. இப்பவே கூட நான் அஸ்ட்ராலஜியோட இதை பேசும்போது இவரை எங்கேயோ இவரை சீரியல்ல சத்யா சீரியல்ல இதே லுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஆனா மக்கள்
தினசரி ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கும்போதுதான் நம்மளோட ஃபேஸையும் நேமையும் ஞாபகம் வருது. அவ்வளவு சொல்லி குத்தம் இல்லை. மீடியால இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த காலத்துல வந்து சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார், ஜெமினி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார்னு ஒரு 4-5 பேர் தான் சொல்லப்பட்டது. இந்த காலம் வந்து அடுத்தது ரஜினி சார், கமல் சார் வரும்போது கொஞ்சம் விரிவாக்கம் அதிகமாச்சு. இப்போ ரொம்பவே அதிகமாச்சு. அதுல நம்ம ஒரு நடிகர் அவ்வளவுதான். கவுண்டமணி சார் விளையாட்டா சொல்லுவாரு, இப்போ படம் பாக்குறவங்க கூட படம் நடிக்கிறவங்க அதிகமா அந்த மாதிரி அதிகமான பட்சத்துல நம்மளும் அந்த கலைத்தாயின் ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்றோம். நம்ம இவர் சொல்ற மாதிரி, ரஜினி சார் சொல்ற மாதிரி, எங்களை எல்லாரையும் வந்து கைய பிடிச்சு கூட்டு வந்தாங்க. கமல் சாரை வந்து இங்க வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவரு இதுல இருக்காருன்னு அவர் சொல்லுவாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க எல்லாரையும் கைய பிடிச்சு கூட்டு வந்தாங்க. நம்மலாம் அந்த கும்பல்ல நின்னோனுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். அம்மாவோட அனுகிரகம், அம்மாவோட அனுகிரகம். எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நடிகரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம், இந்த கேரக்டர் நம்ம பண்ணணுமா, நம்ம ஆல்ரெடி புதுசா வரன்ற போது பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேம்ல இருக்கோம், நம்ம போய் இந்த கேரக்டர் பண்ணுவா நல்லா இருக்குமா வேணாம் அப்படின்னு உதாசனப்படுத்துவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா மென்டலா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தெய்வ திருமகன். ஆனா அந்த கேரக்டரை வச்சு அந்த கேரக்டர் சொன்னோன்னே இன்னும் ஞாபகம் படுது பாரு அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு பண்றது இருக்குல்ல, அந்த ஐடியா எங்க? அது ஆக்சுவலா வந்து அந்த சமயத்துல அந்த வருடங்கள்ல நான் இருக்கிற லுக்ஸே வந்து ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட் இல்லைன்னா ஒரு அம்மாஞ்சியாகவும், இல்லைன்னா ஒரு மென்டலி சேலஞ்சராகவும் தான் என்னோட பாவம் இருந்தது. இப்ப இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து மெச்சூர்டே மாறிட்டேன். இப்ப நான் பண்றது எல்லாமே நெகட்டிவிட்டி ரோல். இப்ப கூட ரீசெண்டா லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்டிகல் வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டா பண்ணேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தரி சீரியல் டைரக்டர் அழகர் சார் வந்து பண்ணாரு. அதுல ஒரு நெகட்டிவ் ரோல் நான் பண்ணேன். அது பயங்கர ரீச் ஆயிடுச்சு. இன்னும் நானே பார்க்கல. ஆனா நிறைய பேர் நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன் எனக்கு அனுப்பிச்சு விட்டான். நானே ஒன்றும் பார்க்கல. ஆனா அதுல ஒரு நெகட்டிவ் ரோல். அதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல 2021 அந்த சமயத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் போலீஸ் ரோல், அட்வொகேட் ரோல். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட படம் இதுலயும் எங்களோட பேனர்லயுமே பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணா சொன்ன இல்லையா கணேசன், அவரோட இதுலயும் இது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுலோவா ஸ்டார்டிங் அவுட். அம்பாலோட பரிபூர்ணம் ஒரு 3 நாள் படமும், முக்கியமான ஒரு ஹீரோவோட ஒரு படமும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பூ பூக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க நிறைய கேரக்டர் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னீங்க, கேட்கும்போது மகிழ்ச்சி. நம்ம நிறைய கேரக்டர் பண்ணாலும் நம்ம பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டு, அந்த கேரக்டரை இன்னுமே பார்த்துட்டு ஓ இந்த கேரக்டர் நீங்க பண்ணீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள எப்படி? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா நான் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து ஒரு டிராமா நடிகர். நான் ஸ்டேஜ் டிராமா நடிகர். நான் ஸ்டேஜ்ல இருந்துனா நான் இங்க வந்தேன். அதனாலதான் நான் வந்து மேக்சிமம் ஒரு லெவலுக்கு மேல ப்ராம்ப்ட் வாங்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா பண்ண முடியாது, இமிடியேட்டா பண்ணா இது பண்ண முடியாது. முதலிடம்னு ஒரு ஏவிஎம்மோட 175வது படம் முதலிடம்னு ஒரு படம். அதுலயும் நான் பண்ணேன். அதுல வந்து ஹீரோனோட அண்ணன் டைரக்டர் குமரன் பண்ணியிருந்தார். அதுலயும் நான் பண்ணேன். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய டைலாக் மாடியில போயிட்டு அவரோட இவரு நம்ம மைனா படம் வித்தார்த்தோட பேர், அந்த கேரக்டர் பேர் வந்து யமகுஞ்சு சார்னு பேரு. ஆமா, அவர் பேர் யமகுஞ்சு. நான் போய் யமகுஞ்சு சார்னு கூப்பிடுவேன். அப்ப அந்த சார்னு கூப்பிடுறது அவங்களுக்கு ஏன்னா அவர் ஒரு ரவுடி பையங்க, அது கூப்பிடும்போது இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய டைலாக் ஒரே ஷாட் ஒரே இதுல அடிச்சேன். இதெல்லாம் அந்த டிராமாவோட இது. நான் வந்து வீரபாகுவா பண்ணியிருக்கேன். இந்த இதுல முருகரோட இதுல நம்ம சிவாஜி சார் பண்ணியிருப்பாரு கந்தன் கருணை. தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் பரமேஸ்வரா இறைவா, ஆணவ பேய்களாக ஆடுபவர்களை எல்லாம் ஆட்டி அடக்கி வைக்கும் தலைவா, உங்கள் திருக்கண் அசைந்தால் போதும் அசைத்து விடுவோம். அசுர தலைவர்களையும் அவரை சேர்ந்தவர்கள் அனைவரையும் அழித்து விடுவோம். தாயே சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருது வேல் என்ற தாரத மந்திரத்தை சொல்லி சொல்லி உண்மை தன்மைகளை உணரும்படி செய்து விடுவோம்.
அமரர்களையே சிறையிலிட்டு சித்திரவதை செய்யும் அந்த சூரபத்மனை அழித்து விடுவோம். மும்மூர்த்திகளில் ஒருவரான நம் தந்தையிடமே வரங்களை பெற்று நன்றியை கொன்று நம்மையே இதற்கு துணிந்து விட்டான் அந்த சூரன். அவனை அழித்து சித்திரவதை செய்து அவன் சரங்களை கூட கழித்து விடாமல் செய்து விட வேண்டும். அவன் வாழ்வு மீற மகேந்திர புரத்தையே மண்ணோடு மண்ணாக கரைத்து விட வேண்டும். அன்னை தந்தையே நல்லாசை கூறுங்கள். வாவ், சிவாஜி சார் எவ்வளவு லென்த்தா பேசின டைலாக் அசால்ட் அடிக்கிறீங்களே. இது வந்து ஆக்சுவலா சிவாஜி சாரோட பாதி டைலாக், கூடி நிக்கிற வீரர்களோட பாதி டைலாக், எல்லாத்தையும் கவனிச்சேன். அந்த ஒரு எமோஷனோட சொல்லும் போது அந்த உண்மையை ஃபீல் பண்ண முடியுது.